ஆ அப்ப ஜாயின் பண்ணேன். ஸோ யுஜிசி நெட் கிளியர் பண்ணணுன்னுட்டு அது ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாரி அப்படி அ ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இங்க வேதக்கணில ஜாயின் பண்ணேன். அ நோட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சொல்றேன். என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன். எப்படி இருக்கும்னா வந்து, இன்னும் உள்ள டிக் பண்ணிக்கிட்டே போணுன்ற மாதிரி இருக்கும். அ அவ்ளோ ஜாலியா இருக்கும். இது என்னோட டெர்ம்ல நான் சொல்றேன். எப்படின்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கும் நோட்ஸு. படிக்கணுன்ற ஆசைய வந்து அந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நம்மள தூண்டும். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும். ஆ ஸோ அதுதான் இன்னும் உள்ள வந்து இழுத்துக்கிட்டே போச்சு ஆக்சுவலி. ஆம் மார்க்ஸ் வந்து டார்கெட்டா முன்னாடி வச்சிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் மார்க்ஸ்ல இல்ல ஈடுபாடு. நோட்ஸ், அ டெக்ஸ்ட் அந்த மாதிரி வெர்சஸ் அந்த மாதிரி போச்சு. உள்ள கன்டென்ட், கான்செப்ட் அப்படின்னு போச்சு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கெல்லாம் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நானும் அப்படிதான் வந்தேன். நெட்டுனா மார்க்ஸ் கிளியர் பண்ணணும். அந்த கோலோட தான் வருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அ உள்ள வந்து கான்செப்ட் என்ன இருக்கு இதுக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அ தேங்க் யூ சார். தேங்க் யூ. இது வந்து அப்படி படிச்சது தான். ஆ பியூர்லி கிளியர் பண்ணது எப்படின்னா, ஆ கேள்வி ஞானம் தான். ஸ்ரவணம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ரவணம் தான். ஸோ கிளாஸ் வந்து எப்படியாவது அட்டெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் "தீயா வேலை செய்யணும் குமாரு" அப்படின்ற மாதிரி உட்கார்றது. ஆ அட்லீஸ்ட் கேட்டுட்டாவது இருப்போமே அப்படின்ற மாரி உட்காந்துடுறது. ஆ உட்காந்து மெமரைஸ் பண்ணி அந்த பழக்கம் எனக்கு வந்து இல்ல ஆக்சுவலா. ஸோ அப்படி இது பண்ணது தான். ஆ என்னனாலும் இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாரி நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்குறச்செல்லாம் கேட்ட மாரியே இருக்கிற மாரி ஆயிடும் கொஞ்ச நாள்ல. அப்படியே பழகிடும். அப்படியே அடாப்ட் ஆயிடும். ஓ! இந்த கான்செப்ட்டா? இங்க கேட்டுருக்கோம். ஆ குணசேகரன் ஐயா சொல்லியிருக்காங்க. வேல்முருகன் சார் இத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தாமரை மேம் இது பேசியிருக்காங்க. பூர்ணிமாமா இத பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாரி டப்பு டப்பு டப்புன்னு லிங்க் ஆகும் நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமா. அந்த மாதிரி லிங்க் ஆயி ஆன்சர் பண்ணது தான் என்னோட நெட்டு. ஸோ அ என்னோட லேக்கிங்கா நான் பார்க்குறது வந்து ஆ கன்சிஸ்டன்சி. நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் அப்படியே ஓடுவேன். அப்புறம் ஒரு பிரேக் விழும். அப்படியே ஓடுவேன். அப்புறம் பிரேக் விழும். ஸோ இத அட்வைஸா எடுத்துக்காதீங்க. சஜஷனா எடுத்துக்கங்க. கன்சிஸ்டன்ட்டா இருங்க. ஆ அதே மாதிரி எப்படி சொல்றது? இன்னும் ரொம்ப கஷ்டம் இல்ல. கஷ்டம், கஷ்டம் அப்படின்னு நெனைக்க வேண்டாம். முடியும். ஈஸியா பண்ணி குடுத்துருவாங்க. வேல்முருகன் சாரோட கஹூட் டெஸ்ட் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ என்ன மோட்டிவேட் பண்ணதெல்லாம் அந்த குட்டி, குட்டி டெஸ்ட்டு, அசைன்மென்ட் தான். அசைன்மென்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் நம்மள வந்து வேல பண்ண வைக்கும். அந்த குட்டி, குட்டி அசைன்மென்ட்ஸு இதெல்லாம் வந்து நம்மள இன்னும் தோண்ட தூண்டும். டெக்ஸ்ட்ட இன்னும் உள்ள போய் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து அசைன்மென்ட்ஸ் இருக்கும்போது, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆ எப்படின்னா கிளாஸஸ்ல சின்ன சின்ன ஹிண்ட் கிடைக்கும். அ அ குட்டியா இருந்தாலும் அது வந்து பெரிய இம்பாக்ட்ட குடுக்கும். ஆ எனக்கு வந்து ஒரு கிளாஸ்ல வந்து தமிழ் சாரோட மிஸ்ஸஸ் அவங்க வந்து ஒரு ஹிண்ட் குடுத்தாங்க. எப்படின்னா, உங்க குழந்தைங்களுக்கு லெசன் எடுக்கிற மாதிரியே ஒரு கான்செப்ட்ட சொல்லிக் குடுங்க. அப்போ உங்களுக்கு பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா, என் பொண்ணுகிட்ட டாஸ்க் குடுத்துருவேன். "கீர்த்தி எனக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டும் நீ சொல்லிக் குடுத்துரு" அப்படின்னும்போது, 2 நாள்ல அவ கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து எனக்கு சொல்லிக் குடுப்பா. நாங்க 2 பேரும் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம பத்தி நாங்க திரும்ப வந்து படிக்க வேண்டியது இருக்காது. திடீர்னு அ அத வந்து திரும்ப ரீகால் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேட்கறதுக்கு ஒரு சின்ன ஹிண்டா இருக்கலாம் உங்களுக்கு. பட் இட் வில் கிரியேட் அ பிக் இம்பாக்ட். நான் வந்து ரொம்ப நெறைய ஸ்கோர் பண்ணல. ஸ்கோரிங் பொறுத்த அளவுக்கு சொல்றேன். பெரிய அளவுலாம் நான் ஸ்கோர் பண்ணல. ஆ பட் இருந்தாலும் கான்செப்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் நானு. ஆக்சுவலி. ஸ்கோரிங் முக்கியம் இல்ல. உள்ள கான்செப்ட்ல எந்த அளவுக்கு நம்ம இருக்கோன்றதும் முக்கியம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அ ரொம்ப ஸ்ட்ராங்கா அடித்தளம் போட்டிருக்காங்க வேதக்கனி. நான் வந்து கிளியர் பண்ண உடனே என்ட்ட கொஞ்சம் பேர் கேட்டாங்க, "ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வேற எங்கேயாவது கோச்சிங் போனீங்களா?" அப்படின்லாம் சில பேர் கேட்டிருந்தாங்க.
கண்டிப்பா இல்ல. நான் எங்கேயுமே கோச்சிங் போல. வேல்முருகன் சார் குடுத்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லாம் நான் திரும்ப திரும்ப போட்டிருந்தேன். அதோட பேசிக் கான்செப்ட் புரிஞ்சு திரும்ப திரும்ப போட்டது தான் அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஒரு ஸ்கோர் வந்ததுக்கு ரீசன். ஸோ எல்லாமே ஈஸி தான். முடியும் உங்களால. ஸோ இந்த மாரி போரிங் ஸ்பீச் இல்லாம இத விட இன்ட்ரஸ்டிங்கா நீங்க நெக்ஸ்ட் டைம் 6 மந்த்ஸ் கழிச்சு நல்லா ஸ்பீச் குடுப்பீங்க. ஸோ எக்ஸ்பெக்டிங் ஃபார் தட். தேங்க் யூ. வெல்கம் யூ ஆல். தேங்க் யூ. தேங்க்யூ லக்ஷ்மிமா, வாழ்க வளமுடன். தேங்க்யூமா. ஸோ லக்ஷ்மிமா பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். 3 பேர் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் டீச்சர்ஸ் அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறேன். கனியமுதம்மா, வாழ்க வளமுடன். அப்படியே அன்மியூட் பண்ணி கொஞ்சம் உங்களுடைய பிளெஸ்ஸிங் மட்டும் கொடுங்கம்மா. வாழ்க வளமுடன். லைக் இங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்களையும் நமக்கு சொல்லிடுவாங்க லைக் டூஸ் அண்ட் டோன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இதை பண்ணுங்க, இதை நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கறது கிளியரா சொல்லிதான் நம்ம இங்க கூட்டிட்டே வருவாங்க. ஸோ அதுல குணாயாவை கேட்கறதுக்கு லைக் என்ன சொல்லிடுவாங்கன்னா, திருக்குறள் மாதிரி தான், வாங்க டெய்லி கிளாஸஸ்க்கு சாட்டர்டே சண்டேஸ் அட்டென்ட் பண்ணுங்க, அக்கவுட் பண்ணுங்க, ஜூன் வந்துடும், எக்ஸாம்ஸ் எழுதுங்க, கிளியர் பண்ணிடுவீங்க, அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வைட் கொடுக்கறதுக்கு வாங்கங்கிற மாதிரி தான் அவரோட ஸ்பீச் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பியோர் சோல் தான். அந்த ஹார்ட்ல இருந்து அவர் சொல்வார். சொல்ற ஒரு விஷயமே நமக்கு பிளஸிங்ஸ் ஆகட்டும், நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், எனி திங் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஐயாவோட. ஃப்ரம் மை பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நோட்ஸ் எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவு புக்ஸ் படிச்சாலும், ட்ரை டு ஸ்டார்ட் யுவர் ரைட் யுவர் ஓன் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல். அது நீங்க இல்லாம எக்ஸாம் போனீங்க அப்படின்னா அதை நீங்களே உங்களை கொஸ்டின் பண்ணிக்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன தெரியுது, வாட் மீ நோ அப்படிங்கறதுல கான்பிடென்டா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணணும். அவர் கொடுத்தாலுமே அதை கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் மேப், அவங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து லைக் வந்து யூஜி பிஜி நிறைய மாஸ்டர் யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ உங்களோட டிராவல்ல பார்க்கும்போது நிறைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நிமோனிக்ஸ் யூஸ் பண்றதாட்டும், சார்ட்ஸ் போட்டதாட்டும், ஸோ கம்ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியலை நீங்க ஒரு சைட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிலபஸ் இல்லாம படிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது சொல்றோம் இல்லையா, திட்டுவோம் இல்லை நம்ம பசங்களையே, நம்ம லைக் யூ ஆர் பிளைண்ட் பட் யூ ஹேவ் அன் ஐ, அந்த மாதிரி கண்ணு இருந்தும் நமக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, பட் அதை நாமளே யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை நாமளே சீட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ சிலபஸ் சைட்ல வச்சுட்டு படிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட். அப்புறம் என்னோட ஜேர்னிங்கிறது ரொம்ப ஷார்ட் ஜேர்னி. கிளாஸ் வந்து அவங்க லைக் ஜூலை ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே நான் படிச்சது வந்து நவம்பர்ல தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ரொம்ப ஷார்டஸ்ட் பீரியட். ஏன் அப்படின்னா நான் கன்கரண்ட் கோர்ஸ் பண்ணேன், 2 டியூவல் டிகிரி பண்ணேன். அதோட எக்ஸாம் செப்டம்பர்ல முடிஞ்ச உடனே அடுத்து சரி என்ன பண்ணலாம், எனக்கு பார்க்கும்போது இதா இருக்கு. இப்ப லட்சுமி பிரபா பேசுறாங்க, டெய்லி அட்டெண்டன்ஸ், டெய்லி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டா அனுப்பிடுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க ஒர்க் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் கிளாஸ் பண்றோம், சப்போர்ட் பண்றோம், நமக்கு தெரிஞ்சது பண்றோம். பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் எழுத வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. சரி இதை விட்டு விலகிடலாமான்னு யோசிக்கும் போது லைக் இல்ல, நான் ஒய்சிபி 3யும் பண்ணேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க லைக் எனக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதை விட ஏர்லியர் எக்ஸாம் வந்துருச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க நல்லா பண்றீங்க, நீ ஏன் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணக்கூடாது, பண்ணுங்களேன் அப்படின்னு. சரி ஒன்றும் டைம் எல்லாம் போயிடல, நமக்கு டைம் இருக்கு, இன்னும் ஒரு 45 days எஃபர்ட் போடலாம் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சதுதான். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது எனக்கு மெட்டீரியல் பிளஸ் வந்து என்னோட கொஞ்சம் எஃபர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் பண்ண மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லைக் ஜேஆர்எஃப் கம்ப்ளீட் பண்ணுங்கிறது தான், அந்த ஒரு எய்மோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் அப்பப்போ நமக்கு வரும் இல்லையா டிஸ்டர்பன்ஸ், நம்ம மதர் ஆஃப் 2 kids, ஸோ வீட்லயும் ஒர்க் இருக்கும், சைமல்டேனியஸா நம்மளோட ஒர்க் இருக்கும், அப்புறம் மென்டல் ப்ரெஷரை விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். பட் அதை பண்ணவே கூடாது. லைக் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டா இதுக்கான டைம் இதை நமக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும், அதை பண்ணிடணும். ஸோ பண்ணும்போது வந்து இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். பண்ண மேஜர் மிஸ்டேக் எக்ஸாம்ல பண்ணது என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். பேப்பர் 2 அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு 2 hours 10 minutes கிட்ட போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 3 hours கொடுத்துருக்கலாம்ல பேப்பர் 1க்கு, பேப்பர் 2க்கு 3 hours கொடுத்துருக்கலாம்ல, இன்னும் ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. தெரிஞ்ச ஒரு 40 questions அப்ரப்டா விட்டுட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் 12 questions ட்ரை பண்ணியிருந்தா ஜேஆர்எஃப் பேஸ் பண்ணிருக்கலாமே, அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறம் என்ன அப்படின்னா, நான் பண்ண மிஸ்டேக் இதுதான். பட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கோட் என்ன அப்படின்னா, மகரிஷி சொன்ன, பதஞ்சலியோ மகரிஷி சொன்னதுதான் ஞாபகம் வரும் எப்பவுமே. அவர் வந்து லிபரேஷன் அட்டைன் பண்றதுக்கு அது சொல்லியிருப்பாங்க. லைக் டூல் அபியாசா அண்ட் வைராக்கியா.
ரொம்ப நல்லது. டு அட்டைன் த லிபரேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன்லி ஃபார் லிபரேஷன், மோக்ஷா, முக்திக்கு மட்டும் கிடையாது. வி கேன் அப்ளை இன் எனிவேர் இன் அவர் லைஃப். எதுக்குனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் யூஜிசிக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணலாம். டிஸ்கிரிமினேஷன் நாலேஜ் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா, யூஜிசிக்குள்ள வந்துட்டோம், யூஜிசி தான் இம்பார்ட்டன்ட், யூஜிசியை பண்ணலாம், வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வேணும். தென் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், டெய்லி ப்ராக்டிஸ் ஆகட்டும், இல்லை கண்டினியூஸ் கீப் ஆன் ட்ரைங். அதை பண்ணிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா அது நம்மளோட பார்ட் ஆஃப் த லைஃபா மாறிடும். நம்ம எது கேட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான் கேட்டிருப்பாங்க. யோகாங்கிற சப்ஜெக்ட் சொல்ல முடியும் ஐயா சொல்லுவாங்க. லைக் வந்து நம்ம எதோட லைஃப்ல எதனாலும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி, லைக் மெக்கானிக் ஸ்டூடெண்ட்க்கு கூட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கேட்கலாம் எப்படி ஹீட் ஃபார்ம் ஆகுது, பஞ்சபூத தத்துவா தான். ஸோ எல்லாத்துலயுமே நம்ம லைஃபோட கனெக்டா இருக்கும். படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது இவ்வளவுதானா லைஃப் அப்படின்னு தெரியும், அப்புறம் இவ்வளவு இருக்கு லைஃப்ல அப்படிங்கறதையும் புரிய வைக்கும் யோகா. ஸோ இதுதான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். அப்புறம் நான் என்ன சஜஷன் கொடுக்கறது அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நன்றி செய், அதையும் இன்றை செய். ஸோ எஃபர்ட் போட்டாச்சு, கிரேட் ஸ்டார்ட் தான் எல்லாருக்குமே. ஸோ அந்த நன்றி செய் அப்படிங்கிறது வந்து செய், அதை திருந்த செய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஸோ நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம், பட் அதை கிளியரா படிக்கும்போது வந்து நம்ம வந்து we can achieve the goal easily. So all the best and best wishes to all for your success. Thank you so much. தேங்க்யூ கணிதம்மா, கணிதம்மா தேங்க்யூ. பூங்கொடிமா வாழ்க வளமுடன். கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பிளஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன் சார். நான் பூங்குடி. பேசிக்கலா நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட். அப்புறம் திடீர்னு யோகாக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒவ்வொன்றா அப்படி போக ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஜேர்னி வந்து ஒரு 5 இயர்ஸா டுவர்ட்ஸ் யோகா தான். இப்போ வந்து மஹர்ல எம்எஸ்சி யோகா தெரப்பி 4th செமஸ்டர்ல இருக்கிறேன். ஸோ எங்களுக்கு எப்படின்னா எங்களோட சிலபஸும் யூஜிசி நெட் பேப்பரும் வந்து நல்லாவே ரிலேட் ஆச்சு. ஆக்சுவலா எனக்குமே வந்து கிளாஸ் தான் வந்து எங்களுக்கு அப்பதான் மாடல் வந்துச்சு, செமஸ்டர் வந்துச்சு. ஸோ பெருசா வந்து அட்டன் பண்ணிக்க முடியல. பட் சார் இவங்க ரெடி பண்ணியிருக்கிற வேதக்கணி மூலமா ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த புக்கு வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன்னு படிச்சு நெட்டுக்கு படிச்சிட்டோம் நாங்க. அப்படிதான் வந்துட்டு நடந்துச்சு. ஏன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா படிக்க ஆரம்பிக்கல. பட் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஒரு இதை மட்டும், ஒரு கான்செப்டை மட்டும், இப்போ சப்போஸ் இந்த நமக்கு வேதக்கணி மூலமா கொடுக்குற புக் வந்து நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும், நிறைய கிடைக்கும். பட் நம்ம வந்து இது மட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு நாலேஜ் யோகா ரிலேட்டடா எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ ஸோ நம்ம அதெல்லாமே எடுக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீயா டைம் இருக்கா, நமக்கு வந்து இந்த நிர்வேக வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். ஸோ அவங்க வந்து உபனிஷத்ஸ் பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ யூஜிசி நெட் ரிலேட்டடா அவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் யோக சூத்ராஸ் கேட்கணும்னா வந்துட்டு நீங்க சான்ஸ்கிரிட் சேனல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க நமக்கு ஃப்ரீயா இருக்கிறோம், ஸோ நம்ம ஆனா படிக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னப்போ ஸோ நம்ம அதெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதுவும் வந்து நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம இந்த எக்ஸாம் அப்படின்ற பார்க்காம நம்மளோட நாலேஜ் பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா அது வந்து நமக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நான் யூஜிசி நெட் கிளியர் பண்ணும், யோகா கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி நான் வந்து எக்ஸாமே எழுதலாமா வேணாமான்ற என்ன நான் பெருசா ப்ரிப்பேரே பண்ணல. ஸோ சார் கிட்ட கூட சொன்னேன், சார் நான் வந்து அவ்வளவா ரெடியா இல்லை அப்படின்னு சொன்னேன். சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இப்போ எக்ஸாமே எழுதுனேன் நானு. சரி சார் சொல்லிட்டாரு எழுதுவோம், அவ்வளவுதான். அது மாதிரி எழுதுனேன், அவ்வளவுதான். பட் அதுதான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு கான்செப்ட் மட்டும் பார்க்காம எங்கெங்கெல்லாம் யோகா சம்பந்தமா நமக்கு கிடைக்குதோ ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். இன்னொன்னு நமக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் நல்லா இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்துட்டு லைக் ஏதாவது மேகசின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறதோ இல்லை வந்துட்டு உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ், ஸோ அந்த மாதிரி ஏதாவது படிக்கும்போது ஏன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்ட்டு நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த கெப்பாசிட்டி வரணும். ஆக்சுவலி நம்மளோட ஒகாபுலரி நல்லா இருக்கணும். ஸோ அவங்க என்ன வேர்ட்ஸ் என்ன இம்ப்ளை பண்ண வராங்கன்றதை நம்ம டக்குன்னு கிராஸ் பண்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இந்த அனாட்டமி, பிசியாலஜி, கிளினிக்கல் அப்ளிகேஷன், ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் நான். ஸோ அதனாலையுமே எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ஆக்சுவலி பேப்பர்ன்றது. ஸோ இது அதுதான் சொல்றேன், நீங்க வந்து யூஜிசி நெட் யோகா அப்படின்ற மாதிரி மட்டும் இதை பார்க்காம நம்மளோட நாலேஜ்க்காக படிக்கிறோம், அதுக்கு யோகா ரிலேட்டடா நம்ம நிறைய கத்துக்கிறதுக்காக பண்றோம்
இன்னும் 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 நிறைய கத்துக்கிட்டே போகணும் அப்படின்றதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ணிடலாம். இவ்வளவுதான் நான் வச்சிருந்தேன். பட் அத மாதிரி நான் கிளியர் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் எதையுமே ஃபீல் பண்ணவும் இல்லை. எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்தோம், நீங்க பாத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதினேன். ஸோ அவங்களே பாத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்ப வந்திருக்கவங்களும் எல்லாம் ஒண்ணு குவாலிஃபைடுன்னு போடுவாங்க, இல்லைன்னா எட் டு குவாலிஃபை, அவ்வளவுதான். இது 2 விஷயம் தான் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே குவாலிஃபை பண்ணிடுவோம். ஐ வெல்கம் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ பூங்கொடிமா. ஸோ இவங்க வந்து அவங்க பண்ணதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லாத ஒன்று நான் சொல்கிறேன். அவங்க குவாலிஃபை ஆனதுக்கு ஒரே ஒரு ரீசன் எனக்கு தெரிஞ்சு, இந்த பேட்ச் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் அட்டன் பண்ண எல்லாருக்கும் சேர்த்து நான் கண்டுபிடிச்ச என்னோட ரிசர்ச் அதுதான். இந்த குவாலிஃபை பண்ணவங்க எல்லாமே அவங்க அதிகபட்சமாக செஞ்ச ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, கிளாஸில் வீடியோ ஆன் பண்ணி உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க கடைசி நேரத்தில் படித்தாங்களா, இல்லை வருஷம் பூரா படித்தாங்களா, அவங்க பெருசாக எஃபர்ட் போட்டாங்களா எனக்கு தெரியாது. வீடியோ ஆன் பண்ணி உட்காந்த எல்லோரும் கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. வீடியோ ஆன் பண்ணாமல் இது வரைக்கும் குவாலிஃபை பண்ணவங்களை யாரும் நான் மீட் பண்ணல, வீடியோ ஆன் பண்ணாமல். ஆனால் வீடியோ ஆன் பண்ணி யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்கள தான் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து ட்ராப் ஆயிருக்காங்க, அவங்களோட ப்ரிப்பரேஷன் எங்கே லேக்கிங் இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு பேசிக் குவாலிட்டி அப்படிங்கிறது தான். பூங்கொடி அம்மாலாம் வந்து அவங்க சொல்லப்போனால் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் ஒரு இந்த நார்த் இந்தியா வந்து பீப்புள்ஸ்க்காக கொஞ்சம் இங்கிலீஷில் கிளாஸ் அவங்க வேணும்னு கேட்டாங்க, அதுக்காக நான் போட்டிருந்தேன். அது அது எனக்கு அந்த அளவுக்கு அந்த இங்கிலீஷ்ல எடுக்கல அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. என்னதான் இருந்தாலும் நம்ம தாய்மொழியில் வகுப்பு எடுக்க கொடுக்குற மாதிரி அந்த உணர்வுபூர்வமாக இருக்காது. ஆனால் அதுலேயும் கூட அவங்க புரியலாம் கூட உட்காந்து அலையாடிட்டே இருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் புரியுது போலகுது. பூங்கொடி அம்மா தலையும் அவங்களுடைய ஸ்மைலும் பார்த்து பார்த்து நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். ஓகே ஓகே கிளாஸ் எடுக்கலாம் போலகுது, கன்டினியூ பண்ணலாம் போலகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது யாருக்காக கிளாஸ் ஆரம்பிச்சோன்னா அவங்களாம் அதில் அவ்வளோ ஈடுபாடாக இல்லை. அதுக்கப்புறம் அதில் வந்து பூங்கொடி அம்மா அட்டன் பண்ணி அவங்களோட போர்ட்டில் வந்து அவங்க குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ லக்ஷ்மி பிரபா அம்மா சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு கிளாஸில் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போதே தெரியும், அவங்க வந்து எல்லா கிளாஸ் இது மட்டும் இல்லை, 15 எந்த கிளாஸ் படித்தாலும் அவங்களோட சின்சியாரிட்டிக்கு வந்து அளவே இல்லை. அவங்க நோட்ஸ் எடுத்து அந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்படியே பிரிண்டட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே முத்தாக இருக்கும். அதை பார்க்கும்போதே தோணும் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு டெடிக்கேஷன் தான் நம்ம அதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கனியமுதம்மா இவங்கெல்லாம் வந்து அந்த வகுப்பில் வந்து ஸ்க்ரீனில் பார்த்த முகம் வந்து கிளியராக இருக்குது. யாரெல்லாம் எனக்கு முகம் ஃபெமிலியராக இல்லையோ அவங்கெல்லாம் ஃபெயிலாக போயிட்டாங்க. அது என்னோட சாபம்லாம் எடுத்துக்காதீங்க, ரியாலிட்டி உண்மையாக அப்படி சொல்கிறேன். ஸோ நான் இது கவனிக்க மாட்டேன். பட் ஆனால் அந்த அந்த ஃபேஸ் வந்து நல்லாவே தெரியுது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிளாஸில் உட்காரும்போது ஏதோ ஒன்று உங்களுக்கு உருவாக்கும். ஒரு விதமான டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லை அப்படின்னா வெறும் நாலேஜ் மட்டும் இருக்கும். நாலேஜ் வில் நாட் ஒர்க் இன் த யுஜிசி. யோகா பொறுத்த வரைக்கும் நாலேஜ் கெயின் பண்ணுறதுலாம் நம்மளோட ஐடியா கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நாலேஜ் இருக்குது, அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஆனால் நம்ம யோகாவுக்கு மட்டும்தான் அந்த லிமிடேஷனே கிடையாது. அது எங்கே கடைசி வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன் தான். எதை அறிந்தால் இதுக்கு மேலே அறிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லையோ அதை அறிய வைக்கிறது தான் யோகா அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு படிப்பு தான் இந்த யோகா சப்ஜெக்ட். உங்களுக்கு 101 சப்ஜெக்ட் யுஜிசி நெட்ல இருந்தாலும் கூட ஒரு சப்ஜெக்ட் கூட யோகாவுக்கு இணையே ஆகாது. அதுக்கு எல்லாமே ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதுக்காக பிறந்தோம், ஏன் பிறந்தோம், நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறது யோகா தான். நம்ம என்னவோ பேர் வேணா எக்ஸாம் பேர் வேணா நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறோம்னு வந்திருக்கோம், அது பின்னாடி மிகப்பெரிய பிளெஸிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளஸ்டு 3 ரோசஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய கனியமுதம்மா, லக்ஷ்மி அம்மா, பூங்கொடி அம்மா. ஸோ அவங்களுடைய சக்ஸஸ் வந்து ஏன் அவங்களெல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் அவங்கள சார்ந்து அதை கூட இன்னும் கொஞ்சம் சில பேரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மா இருப்பாங்க, ரம்யா அம்மா இருக்காங்க, ஜெயசித்ரம்மா, வேல்முருகன் ஐயா, இவங்க எல்லாமே அவங்க கூட தொடர்ந்து பயணிப்பாங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்கெல்லாம் குவாலிஃபை பண்ணுவாங்க. எல்லாமே குவாலிஃபை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்காங்க. இவங்களோட பின்னாடி வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அவங்களும் இதே மாதிரி வீடியோவில் ஆன் பண்ணி உட்காந்துருந்தவங்க தான். எனக்கு தெரிஞ்சு அவங்கலாம் வீடியோவில் ஆன் இருக்காங்களா இல்லையா, அவ்வளோதான். அவங்க கிளாஸ் கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு பெரிய மேட்டர்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகே அவங்க கிளாஸில் இருக்காங்களா, வீடியோ ஆனில் இருக்காங்களா, ரைட், அப்படி இருந்தால் அவங்க குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்படி கான்ஃபிடென்ட் இருக்கும், உண்மையிலேயே அதை ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக
இப்போ நீங்களும் அது மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வேல்முருகன் ஐயா ஃப்ரீயா இருக்கீங்களாங்க ஐயா? ஐயா ஒரு 20 மினிட்ஸ் நான் ஓகே ரீச் ஆயிட்டு பஸ் இருக்கிறேன். ஓகே நீங்க வாங்க. ஸோ வேல்முருகன் ஐயா நான் அப்புறம் உங்களுக்கு பேசுவாரும் கூட. மீனாட்சி அம்மா வாழ்க வளமுடன். அப்படியே அன்மியூட் பண்ணி நம்மளுடைய புதிய அன்பர்களை மட்டும் கொஞ்சம் வரவேற்பு கொடுத்துருங்கம்மா. வாழ்த்துறை. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். நான் எப்படி படிச்சேன்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க. நீங்க சூப்பரா படிச்சீங்க மேடம். நான் தான் ஒரே ஆள் என்ஜாய் பண்ணி படிச்சது. டு சே ஐம் மீனாட்சி சிவராஜ். நான் I do have an engineering degree. I have a full-time job as an engineer. I'm heading a design department in a US company. அதுக்கு மேல நான் I did masters in yoga for human excellence. நான் துபாயில 2020 வரைக்கும் துபாயில இருந்தேன். அங்க இருக்கும் போதே நான் இதுல ஆன்லைன் ரிமோட் எஜுகேஷன்ல பாரதியார் யூனிவர்சிட்டியில MA யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பண்ணினோம். ஸோ ஐ ஹாவ் 2 kids. அதுக்கப்புறம் இந்தியா ஷிஃப்ட் ஆனோம் 2020க்கு அப்புறம். அதுக்கப்புறம் யூஜிசி நெட் எழுதணும். என்னால ஃபுல் டைம்லாம் டெடிகேட்லாம் பண்ண முடியாது. ஆனா கிளாஸ்க்கு வந்துடுவேன். சாட்டர்டே சண்டே வந்துடுவேன். ஐயா கேட்டா கூட தோசை சாப்பிட்டுட்டே கூட வீடியோ ஆன் பண்ணி ஷேமே இல்லாம உட்காந்துருப்பேன், தோசை சாப்பிட்டுட்டு இருப்பேன். என்னோட பெரிய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா தமிழ் அம்மா தான். ஒரு தடவை சொல்லுவாங்க என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்ல சொல்ல நான் பதஞ்சலி யோக சூத்ரா மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ வாட் ஐ ரெட் இஸ் ஒன்லி பதஞ்சலி யோக சூத்ரா, நத்திங் மோர். அதுக்கப்புறம் கிளாஸ்ல உட்கார்ந்து கதை கேட்பேன். அப்புறம் ரம்யா அம்மா ப்ரிப்பேர் பண்றதை பார்த்து பொறாமப்படுவேன். இவ்வளவு மட்டும்தான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட். பட் ஸ்டில் ஐ மேனேஜ் டு கிளியர். பிகாஸ் நான் ஒரு நாள் கிளாஸ் வரும்போது நான் என்ஜாய் பண்ணுவேன், என்னோட கம்பெனி என்ஜாய் பண்ணுவேன். எல்லாரும் எவ்வளவு டெடிகேட்டடா படிக்காங்கன்னு பார்த்து பொறாமப்படுவேன். அட்லீஸ்ட் இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்றதையாவது காது கொடுத்து கேட்பேன். அதுக்கு மேல ஐ டோன்ட் ஹேவ் டைம் அட் ஆல். பட் ஸ்டில் ஐ மேனேஜ் டு கிளியர். அதுக்கு காரணம் என்னன்னா ஐ என்ஜாய் வாட் ஐ டூ. அவ்வளவுதான். சந்தோஷமா படிப்பேன். எனக்கு இதுதான் டார்கெட் அப்படிலாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் இங்க கிளாஸ்க்கு வரதே நான் சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு ஐ டிட் டேக் எனி ஸ்ட்ரெஸ் கிடையாது. எதை பத்தியும் கவலையும் கிடையாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஐம் டூயிங் இட். தட்ஸ் இட். தட்ஸ் மை கோல். இட் வாஸ் குவைட் சிம்பிள் அண்ட் ஈஸி. அவ்வளோ நான் பண்ண முடிஞ்சா யாருனாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதா என்னோட கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் என்ஜாய் அண்ட் ஸ்டடி. ரெகுலரா கிளாஸ்க்கு வாங்க. எந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் காது கொடுத்து கேளுங்க. டவுட் இருந்தா கொஸ்டின் பண்ணுங்க. You can ask questions. No question is a stupid question. So every question is the right question. நீங்க question கேட்க என்ன ஆகும்னா உங்களோட analytical skills improve ஆகும். So அவ்வளவுதான். It's very simple as such. So அதனால it's not tough. ஒரு கிளாஸையும் என்ஜாய் பண்ணுங்க. Definitely you'll clear. That's it from my side. வாழ்க வளமுடன். தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன். தாமரை செல்விமா வாழ்க வளமுடன். தாமரை செல்வி வேதக்கணி யோக வித்யால விட நீ படிக்கிற மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த நோட்ஸ் அவங்களோட ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கும். ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிட்டு யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் தாமரை செல்வி, வேதக்கணி யோக வித்யாலயாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கம் டீச்சர். இப்போ எஸ்ஆர்எம்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட்டா சக்சஸா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் இயர் போயிட்டு இருக்கு. யூஜிசி நெட்டு பெருசா ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பிளாங்கா இருந்தா கூட ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள என்டர் ஆகக்குள்ள தெரியாம வந்துட்டோமோ. பதஞ்சலி யோக சூத்ரா தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன் பிட்வீன்ல நான் ஜாயின் பண்ணேன். அப்போ ஒண்ணுமே தெரியாது. சான்ஸ்கிரிட் உச்சாரணம் சரியா வராது, புது ஸ்லாங்கா இருக்கும், தெரியாதனமா வந்துட்டோமோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப பயமா இருக்கும். நான் எம்எஸ்சி முடிச்சது பாத்தீங்கன்னா வேதாத்திரியம் தான். ஸோ நெட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட லிங்கே இருக்காது.
ஆனா அதோட கான்செப்ட் தான் வந்துட்டு நெட் சிலபஸ் ஃபுல்லா எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கண்டினியூஸா வந்துட்டு 3 மந்த் தான் நாங்க எஃபோர்ட் போட்டோம். ஓகேங்களா? அதுல வந்துட்டு நாங்க அப்போ ஆஃப்லைன் கிளாஸ் தான் எங்களுக்கு. ஸோ நல்ல கிளாஸ் வந்துட்டு மிஸ் பண்ணாம போவோம். ஹாலிடேஸ் வந்துட்டு சார் சொல்லுவாரு, நெட்டு கிளாஸ்க்கு வந்துட்டீங்க, இனிமேல் வந்துட்டு நமக்கு ஃபங்க்ஷனு, அங்க போகணும், இங்க போகணும், இந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஃபேமிலியில இருக்கவங்க பார்த்துக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம உள்ள வந்துட்டோம்னா, நம்மளோட ஃபுல்லா எல்லாமே வந்துட்டு நெட்டுன்னே இருக்கணும். ஸோ ஒண்ணுமே தெரிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? போக போக கேட்கறது மட்டும் இருக்கக்கூடாது, சிரவணம் மட்டும் இருக்கக்கூடாது, பார்க்கணும், பார்த்து கேட்டுட்டே இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அது நல்லா நம்மளோட உள்ள வந்துட்டு சித்தால நல்லா ஸ்டோர் ஆயிடும். ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே ஈஸியா குவாலிஃபை பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெய் சித்ராம்மா வாழ்க வளமுடன். ஸோ சித்ராம்மா வந்து உங்களுக்கு வாழ்க வளமுடன். கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க, செம்ம காமெடியாக எடுப்பாங்க. ஸோ சித்ராம்மா வந்து அவங்க எல்லாம் குவாலிஃபை பண்ணும்போது அப்படிதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல குவாலிஃபை பண்ணாங்க சித்ராம்மாலாம். ஸோ அவங்கள பற்றி கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அம்மாவை கொஞ்சம் பேசுறதுக்கான டைம் கொடுக்கலாம். அம்மா நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி ப்ளஸ் பண்ணிடுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேட்குதுங்கம்மா, கிளியராக இருக்கு. ஓகே. நியூ கமர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, நம்ம வந்து யோகான்ற ஒரு ஃபீல்ட்ல வரதுக்கே நம்ம யோகம் பண்ணியா இருந்தாதான் இங்க வந்திருக்க முடியும். அதுலயும் வந்து நம்ம இங்க வேதக்கணியில வரதுக்கு நம்ம இன்னும் நிறைய நல்லது பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். என்னோட நேம் ஜெயசித்ரா. நான் மெஹர்ல எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கும் போதே ஐயாவோட இன்ட்ரடக்ஷன் கிடைச்சு நான் வந்து இங்க வேதக்கணியில ஜாயின் பண்ணேன். நான் ஃபுல்லா பிளாங்கா தான் இருந்தேன். நான் வந்து எம்எஸ்சி பண்ணிட்டு பண்ணும்போது எம்எஸ்சியே வந்து நான் ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன்னு தெரியாம தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் டச்சுக்கு அப்புறம் நான் பிஜி பண்ணேன். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ரீட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு எழுதுறேன், அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வேதக்கணியில வந்த பிறகுதான் எனக்கு அந்த கான்செப்ட்னா என்ன, யோகா நம்ம என்னத்துக்காக படிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம் இவங்க சொன்ன மாதிரி, பிரபா மேம் சொன்ன மாதிரி எக்ஸாம் அந்த மார்க்கு எக்ஸாம் ஓரியன்டா தான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அதையும் தாண்டி அந்த புரிதலோட நம்ம ஒரு விஷயத்த படிக்கும் போது அந்த ஆத்மார்த்தமா நம்ம மனசுல பதியும் பாருங்க, அந்த ஒரு ஜாய் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. அது நம்ம வேதக்கணியில உங்க எல்லாருக்குமே அது வந்து நல்லா கிடைக்கும். இங்க வரும்போது வந்து நம்ம பிளாங்கா வரணும்னு சொன்னாங்கல்ல, அது நிஜமாலே அது உண்மை. நம்ம பிளாங்கா வந்துட்டு இங்க ஐயா என்ன சொல்றாரோ அதை அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிப்பேன். நான் பண்ணதெல்லாம் அதே தான். வீடியோ ஆன் பண்ணுவேன், கிளாஸஸ் ரெகுலரா வருவேன், அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதைப்படி நடப்பேன். ஸோ தட் ஈஸியா என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நான் அச்சீவ் பண்ணலாம் சொல்லல, அது வந்து ஐயாவோட பிளெஸ்ஸிங்ஸ், ரம்யா அம்மாவோட என்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போன ஒரு விதம், அது அதே மாதிரி நம்ம வேல்முருகன் ஐயா வந்து கொடுக்குற கோச்சஸ், அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம்னு ஃபர்ஸ்ட் நம்பணும். ஓகே, அந்த நம்பிக்கையே நம்மள தானா கூட்டிட்டு போயிடும். ஸோ டோன்ட் வரி, எதை நினைச்சும் பயப்படாதீங்க. நம்ம அச்சீவ் பண்ணுவோமா மாட்டோமா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நம்மளோட வேலை என்ன, அவங்க சொல்றதை நம்ம செய்யணும். நம்ம வந்து புது விஷயத்த கத்துக்க போறோன்ற ஒரு என்ஜாய்மெண்டோட இருந்தாலே நம்ம வாழ்க்கையில நிச்சயமா அச்சீவ் பண்ணலாம். அந்த ஆத்மார்த்தமான ஒரு விஷயங்களை நம்ம கத்துக்க போறோன்ற ஒரு ஜாயோட படிக்க ஆரம்பிங்க. surely you will attend. Okay, you will achieve. All the best for the newcomers. தேங்க்யூ சித்ராம்மா. நன்றி ஐயா. தேங்க்யூம்மா. ரம்யாம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. ரம்யாம்மாலாம் வந்து பயணங்கள்ல வந்து அவங்கெல்லாம் வந்து பஸ்ல ஸ்டாண்டிங்லேயே படிப்பாங்க. ஈவன் நம்மளாம் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம்னா கிளாஸ்க்கு வர மாட்டோம். அவங்களாம் ஒரு கையில் கம்பியை பிடிச்சிருப்பாங்க, ஒரு கையில் செல்ஃபோனை பிடிச்சிருப்பாங்க. அப்போலாம் பார்ப்பேன், யாருடா அந்த பொண்ணு இப்படி இவ்வளோ சின்சியராக படிச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் பஸ்ஸில் போகிறேன்ட்டு வீடியோ ஆனில் இருக்கும், தெரியும். அந்த கண்டக்டர் வாசிச்சுட்டு போவார், இடிச்சிட்டு போவார், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த இடிபாடுக்கு நடுவுலையும் அவங்க கூட நின்று படிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அது வந்து அந்த யோகா மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அப்படி படித்து அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போக போக டைம் இருக்கும்போது பேசுவோம். இன்னைக்கு அறிமுகத்தில் சும்மா அறிமுகம் மட்டும் பண்ணுவோம். அவங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங் நம்ம வாங்குறதுக்கு தயாராகலாம். ரம்யம்மா வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஐயா பஸ்ல போயிட்டு படிச்சாங்க, அப்படி படிச்சாங்க, இப்படி படிச்சாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க வந்து வேதக்கணியில என்ட்ரி ஆகும்போது எப்படி சொல்றது, YCB லெவல் 3க்காக தான் நான் வந்தேன். அப்புறம் 4, 5, 6, 7 லெவல் 7 வரைக்கும் படிச்சோம். அப்புறம் யூஜிசி ஜாயின் பண்ணியிருந்தேன். எப்படி சொல்றது, ஒரு களிமண்ணை வந்து ஒரு சிலையாக்கி ஒரு இடத்துல வந்து எடுத்துட்டு போய் நிறுத்திருக்காங்க அப்படின்னா, இது அத்தனை புகழும் வேதக்கணிக்கும் குணசேகரன் ஐயாவுக்கு மட்டும்தான். எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்லோ லேர்னர். படிக்கிறதுக்கு வந்து எப்படின்னா ஸ்லோவா படிப்பேன். எதையுமே வந்து கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு லேட் பண்ணுவேன். ஐயா கிட்ட தொணத்தொணன்னு ஒரே கொஸ்டினை 4 தடவை 5 தடவை கேட்டுக்கிட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் ஒரே கொஸ்டினை திருப்பி திருப்பி கேட்பேன். ஆனா அத்தனைக்கும் சலிக்காம பொறுமையா எத்தனை தடவை கேட்டாலும் பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்து இன்னைக்கு வந்து மெஹர் யூனிவர்சிட்டியில PhD பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் ஐயா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர்ல என்ட்ரி ஆயாச்சு. ஸோ ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் அப்படின்றது வந்து கிளாஸை கவனிக்கிறதுலையும், டவுட் கேளுங்க, திரும்ப திரும்ப டவுட் கேளுங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு டவுட் கேட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு அதுவே போதுமானது. எக்ஸாம்ன்றதுல மார்க்குன்றதை விட எல்லாருமே அதே தான் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மார்க்குன்றதா நம்மளுடைய இதுவா இருக்கும், கோலா இருக்கும் அப்படின்ட்டு. வேதக்கணி தான் என்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். லைஃப்னா என்ன, கரியர்னா அதாவது நம்மளுடைய எதுக்கு பிறந்திருக்கோம், பிறப்போட நோக்கம் என்ன, அதை எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த என்டையர் யூஜிசி நெட் படிக்கும் போதே தெரிஞ்சிரும். அதை தாண்டி வந்து கிளியர் பண்றோன்றது அது தானா நடக்கும், அதுவா நடக்கும். ஐயா எப்பவுமே சொல்றது அது அதுவா நடக்கும். அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஈஸ்வர பிரணிதானான்னு இருந்தா போதும். ஓகே, வெல்கம் யூ ஆல். ஆல் தி பெஸ்ட் அனைவருக்கும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஆமா, இல்ல விவோ சி டைப். வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூம்மா. யாருக்கு சுப்ரியன். வேற யாரு? வேல்முருகன் ஐயா. ஐயா வேல்முருகன் ஐயா பஸ் விட்டு இறங்கிட்டீங்களா? இறங்கிட்டேங்க ஐயா. பேசலாம் ஐயா. பேசலாங்க ஐயா. நீங்க அப்படியே எங்கேயாவது பஸ் ஸ்டாப்ல ஓரமா நின்று பேசுங்க, எனக்கு தெரியுங்க. வேல்முருகன் ஐயா டைம் அட்டன் பண்ணும்போது வந்து அவரு யூஜிசி நெட் படிக்கும் போது அப்படிதான் நைட்ல அப்படியே கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம். அவரு மொபைல் ஆன் பண்ணிச்சு நடந்து போயிட்டு இருப்பாரு. மரம் வரும், மரத்துக்கு பின்னாடி நிலா அந்த மூன் இருக்கு இல்லையா, நம்ம நடந்து போகும்போது எப்பவுமே மூணு நம்ம கூட நடந்து வரும்ல, அது அவர் போகும்போது அவரு கூடயே நடந்து வரும். அந்த சீன்லாம் இருக்கும். அப்படி எல்லாம் அவரும் வந்து அட்டன் பண்ணுவாரு. ஸோ வேல்முருகன் ஐயா வந்து என்ன சொல்றது, அவர் மெட்டீரியல் போடுறாரு பாருங்க. அந்த மெட்டீரியல் அப்படி அப்லோட் பண்ண அவர் டெய்லியும் அப்டேட் பண்ணி கொஸ்டின் ஒவ்வொன்றும் பண்ற அந்த ஸ்பீடு வந்து அப்படியே நமக்கெல்லாம் ஓங்கி அரைகிற மாதிரி இருக்கும். எப்படி வந்து டெடிகேட்டடா அவர் வந்து அன்னன்னைக்கு அந்த கொஸ்டின் அப்டேட் பண்ணி அந்த மெட்டீரியல் எந்த டவுட் கேட்டாலும் சரி அதை பத்தி ஒரு ஆர்டிகல் எடுத்து போட்டுருவாரு, அதை பத்தி ஒரு புக் எடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்லைன்ல அப்டேஷன் வந்து எனக்கெல்லாம் ஒரு டவுட் வந்துடும், இவர் எதாவது டைரக்டா வந்து என்டிஏவோட ஏதாவது லிங்க் ஆயிட்டாரா அப்படின்லாம் தோணும். என்டிஏ அவருக்கு தான் வரும், அவர்கிட்ட இருந்து அப்புறம் குரூப்ல கீழே இறங்கும். அந்த மாதிரி வந்து ஒரு அவருக்கு ஏதோ அவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு வெவ்வேறோட டிபார்ட்மெண்ட்ல இருந்தா கூட அவங்களும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இப்போ பூங்கொடியம்மா சொன்ன மாதிரி பிசியோதெரப்பி எப்படியோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம கண்டிப்பா டெஃபினட்டா நம்மளோட ஃபீல்டு ஒர்க் பண்ணும், சப்போர்ட் பண்ணும், கூட நம்ம அடிஷனலா பண்றதா. அந்த மாதிரி வேல்முருகன் ஐயாவோட சப்போர்ட் வந்து இங்க இருக்க குவாலிஃபை பண்ண எல்லாருக்கும் வந்து இந்த வேதக்கணியோட வேல்முருகன் ஐயாவோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அப்பேற்பட்ட வேல்முருகன் ஐயா உங்க முன்னாடி பேசுறது கலைக்கிறதுல பெருமையா இருக்கு. வாழ்க்கை ஐயா. நன்றி ஐயா. ஒண்ணுமே இல்லை ஐயா. அருள் அல்லா, அருள் பேராற்றல், வேதகானியோட இன்ஸ்பிரேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு வேதகானி ஆல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு டெடிகேட்டடா பேசுறதுக்கு ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. என்னோட ஷெட்யூல் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சியா நான் ஒரு பாண்டிச்சேரி வந்துருக்கிறேன். இப்பதான் இறங்கின பஸ் விட்டு. தேங்க்யூ ஐயா. சொன்ன மாதிரி 3 நிலா தான் இருக்குது பின்னாடி, நிலா இல்லை. ஓகே, ஆக்சுவலி என்ன ஸ்டோரி பண்ணனா டைம் பத்தாது, ரொம்ப நேரம் ஆகும். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் கனிமதி அம்மா, கனிமதி அம்மா, அமுத அம்மா, பூர்ணிமா அம்மா, பூங்குடி அம்மா, பிரபா அம்மா. முதல்ல பேசுறதுக்கு முன்ன பிரபா அம்மாவுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மார்க்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்ல ஃபீல் பண்ண வேணாம் மேடம். ஆல் இண்டியால இந்த வாட்டி பாஸ் ஆனது 348, 52 நினைக்கிறேன். ஸோ அவுட் ஆஃப்
so many of இந்தியால வந்து நீங்க ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறீங்க, அதுதான் வெரி கிரேட்னஸ். டோன்ட் கம்பேர் யுவர் மார்க்ஸ் லோ ஆர் ஹை. ஓகே, இந்த வாட்டி யூஜிசில டோட்டலா எழுதுனது 9 lakhs பீப்புள். அவுட் ஆஃப் 9 lakhs யோகால பாஸ் ஆனது 432. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு ஃபீல் வெரி ப்ரௌட். யூஜிசி கிளியர் பண்ணது வந்து ஈக்குவல் டு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன். நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுதான். அதே மாதிரி வேதக்கனி ஜேர்னி பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ சொன்னாங்களே ரம்யா மேடம், களிமண்ணை வந்து ஒரு சிலையா ஆக்குறது வந்து கிரேட்னஸ். தோ மை ஹேபிட் ஆஃப் டீச்சிங், என்னோட டீச்சிங் கெரியர் பாத்தீங்கன்னா நான் 16 yearsல டீச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டீச்சிங் இஸ் அன் ஹாபி அண்ட் ஆல்சோ மை பேஷன் அண்ட் மை லைஃப் ஆல்சோ. ஒரு ஃபெயில்டு கேண்டிடேட்டா இருக்கும்போது 9th 10th தான் நான் படிக்க ஆரம்பிச்சு, 10th அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட்ல நான் டீச் பண்ண ஆரம்பிச்சேன். டீச் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ப்ளீட் பண்ணுவேன், ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன விட்டுடுங்க. இல்ல நீங்க நல்லா சொல்லி கொடுப்பீங்கன்னு என்ன சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பதான் டீச்சிங் எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஒரு என்ன சொல்லுவாங்க ரிசர்ச் மாதிரி நான் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் புக்கு வீட்டுல படிச்சுட்டு போயிட்டு நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். பட் இட் மேட் எ பேஷன். வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 3 years ஐ காட் 50 students till my job. 2001 ஜாப் வரைக்கும் நான் டீச் பண்ணியிருந்தேன். மோர் தென் 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஸோ டீச்சிங் இஸ் அ பேஷன். எல்லாருக்கும் வராதுன்னு சொல்றாங்க. குணாய மாதிரி குணவாசார் மாதிரி நான் நிறைய கத்துக்கினேன். அதே மாதிரி யூஜிசி நெட் ஐயா திருப்பி திருப்பி சொல்ற ஒரே வார்த்தை தான், பாஸ் பண்ணது ரொம்ப ஈஸி, ஃபெயில் பண்ணதா கஷ்டம்னு. ஸோ நீங்க ஐயா சொன்ன மாதிரி வீடியோ ஆன் பண்ணி கேட்டாலே செவனா, நித்தியாசனம், மனநம் இந்த 3 பண்ணாலே போறோம், நீங்க யூஜிசி நெட்டை கிளியர் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. Why failure again? இப்ப அந்த கேள்விக்கு வரலாம். And I am also feel proud. Guna sir also I am feel proud that all ladies are passing. I am only one gent passed in last 3 years batch. ஆண்கள் ஏன் பாஸ் ஆக மாட்டாங்கன்னு தெரியல எனக்கு. எல்லாம் லேடிஸ் பேட்ச தான் பாஸ் ஆகுறாங்க. ஸோ ரேஷியோ பாத்தீங்கன்னா, ஸோ டெடிகேஷன் இருக்குது. ஸோ ஐயா சொன்ன மாதிரி டெடிகேஷன் வேணும். உங்க ஸ்வாட் அனலைஸ் பண்ணுங்க. உங்க நியூ கமர்ஸ்க்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்க ஸ்வாட் SWOT. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, தெரிஞ்ச விஷயமா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம். உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது, உங்களோட த்ரெட் என்ன இருக்குது, வீக்னஸ் என்ன இருக்கு. ஸோ இந்த த்ரெட்டும் வீக்னஸும் நீங்க ஓவர் கமிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் தான், வேற ஒண்ணும் இல்லை. த்ரெட்னா என்னன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எங்க ஆகுது, எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, அதெல்லாம் நீங்க த்ரெட்டை வந்து நீங்க வந்து எப்படி குறைக்க முடியும் நீங்க அனலைஸ் பண்ணணும். வீக்னஸ் என்னன்னா டைம் ஒதுக்க முடியாத இருக்கிறது, இல்லாட்டா வேற எதனா விஷயத்துல இருந்து அதோட வந்து ஓவர் கம் பண்ணுவோம். நிறைய வீக்னஸ் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் புரியல சார், எனக்கு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட். பேப்பர் 1ல வர கம்ப்ளைண்ட் இதுதான் ரிப்பீட்டடா. நான் எவ்வளவு பேப்பர் 1க்கு ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னா இந்த வாட்டி பேப்பர் 2 கூட பேப்பர் 1க்கு நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணேன். அது யாருமே யூட்டிலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி பண்ணவங்க வந்து சக்சஸ் ஆயிட்டாங்க. பேப்பர் 1 தான் அவங்களுக்கு த்ரெட்டா வருது எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா. பிகாஸ் இஃப் யூ ஸ்கோர் 25 to 30 கொஸ்டின்ஸ், தட் இஸ் 50ல இருந்து 60 மார்க் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நெட் குவாலிஃபைட். அவ்வளவுதான். நீங்க யோகா படிக்கிறீங்களோ படிக்கிறீங்களோ கிளாஸ் அட்டன் பண்ண போறோம், எல்லாருக்கும் 120 மார்க் ஈஸியா வந்துடும். நீங்க சக்சஸ் ஆகணும்னா பேப்பர் 1 தான். அதுதான் வந்து ஐ ஹவ் லாட் 2020ல நான் எக்ஸாம் எழுதினு இருக்கிறேன். லாஸ்ட் 6-7 பேச்சஸ்ல பார்த்த கிரைட்டீரியா என்னன்னா பேப்பர் 1 தான். பேப்பர் 2 வந்து ஐயா கிளாஸ் அட்டன் பண்ணாலே போறோம், உங்களுக்கு சவனம் மனானா வித்தியாசத்துல வந்துடும். உங்களுக்கு எல்லாமே வந்து மைண்ட்ல இருக்கும். பேப்பர் 1 கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சீங்கன்னா யூ ஆர் ஆல் நெட் குவாலிஃபைட் இன் June 24. அவ்வளவுதான், வேற எதுவும் சென்டென்ஸ் இல்லை. My deep-hearted welcome to all new students and also advance congratulations for joining Vedakani Yoga Vidyalaya under the guidance of our all expert teams, including Guna sir, Rajkumar sir, Madam, Ramya Madam, Meenakshi Madam, Purnima Madam especially. இவங்கெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கைடன்ஸ். ஈவன் ஐ ஆல்சோ கைடன்ஸ். எனக்கும் டைம் இல்லை, பட் டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் 24 hours தான் இருக்குது. 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரம் நீங்க எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நெட் யூஸ் பண்ணீங்க, அது ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க, வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஆன்லைன்ல லைவா இருக்கிறாங்க. நீ சோஷியல் மீடியா பிகம் மோர் பாப்புலர் நவ். அந்த சோஷியல் மீடியால எக்ஸாம் கோர்ஸ் நீங்க நல்லா யூஸ் பண்ணி நல்லா இருக்கும். நோட்ஸ் வந்து ஒரு உங்களுக்கு கைடன்ஸ், ஒரு பாதை தான் கொடுக்கும் உங்களுக்கு. அதுல இருந்து நீங்க வந்து தேடுதல் கிடைக்கணும், உங்களோட ஆர்வம் வரணும். இது ஏன் இங்க இந்த கேள்விக்கு இந்த பதில் நிறைய எனக்கு நிறைய இன்ட்ராக்ஷன் வரும் தனியா. இந்த பேட்ச்ல இல்ல, லாஸ்ட் 3 பேட்சஸ்ல வந்து பூர்ணிமா மேடம்லாம் நிறைய சண்டை போடுவாங்க எங்க கிட்ட. ஏன் சார் இது கரெக்டா, இது ஏன் ரைட்டா இருக்கக்கூடாது, நீங்க தப்புன்னு சொல்லுவாங்க. மேபி நானும் தப்பா இருக்கலாம், சில நேரத்துல டைப்பிங் எரர் நடக்கலாம். பட் கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி அந்த ஆர்குமெண்ட் வருது, அது குட் ஹெல்த்தியா இருக்கும். அப்ப நம்மளும் வந்து கத்துக்குவோம் நம்ம மிஸ்டேக்லாம். ஸோ த மோர் மிஸ்டேக்ஸ் யூ டூ மீன்ஸ் யூ ஆர் ஈக்குவலி குவாலிஃபைட். அதே மாதிரி டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. ஃபெயிலியரோ எனக்கு அசிங்கமா இருக்குதோ மார்க் கம்மியாலாம் வந்து நீங்க எதிர்பார்க்கவே வேணாம். டெஸ்ட் இஸ் அ கைடன்ஸ் டு ப்ரிப்பேர் யுவர் ஸ்ட்ரென்த். ஓகே, நான் இது படிக்கல, இது தெரியல, ஓ நம்ம இன்னும் படிக்கணும்னு உங்களுக்கு அது ஆர்வம் வரணும்.
நிறைய பேர் வந்து சார் நான் மார்க் கம்மியா எடுப்பேன் ஏன் அட்டன் பண்ணலாம் பண்ணலாம். ஓகே, ஸோ மை கைடன்ஸ் வில் பி தேர் 24/7. சார் சொன்ன மாதிரி எப்ப கேட்டாலும் இருக்கும் உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றிங்க ஐயா. வேல்முருகன் ஐயா. வாழ்க வளமுடன். ஸோ இப்போ நியூ கமர்ஸ் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். பட் ஆனால் இப்போ 3 பேர் குவாலிஃபை பண்ணியிருக்கோம் இந்த பேட்சில். இதுக்கு முன்னாடி குவாலிஃபை பண்ணவங்களுக்கு இப்போ இந்த 3 பேர் பிரபாம்மா, கனியமுதம்மா, பூங்குடியம்மா 3 பேருக்கு சொல்கிற ஒரு தகவல் எல்லாருக்கும் புரிதலை உருவாக்கும். நியூ கமர்ஸ் ஓகே, அடுத்த 6 மாதம் கழிச்சு நமக்கு இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யூஜிசி நெட்டுக்கு வந்து படித்ததெல்லாம் படிப்பு. யூஜிசி நெட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ ரியலான ஸ்டடி ஆஃப்டர் த குவாலிஃபிகேஷன், நீங்கள் குவாலிஃபை ஆன பிறகு தான் ரியலான ஸ்டடி ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் படிக்கும்போது தான் அந்த படிப்போட அர்த்தம் என்னன்னு புரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து மீனாமா மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணி படித்தா கூட அப்போ எக்ஸாம் அப்படிங்கிற பின்னாடி ஒரு கான்செப்ட் சப்கான்சியஸ் மைண்டில் உள்ள ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதை உங்களால் அழிக்க முடியாது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். அந்த ஃப்ரீடம்ல தான் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கான்செப்ட் நீங்கள் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் ஏன் இருக்கு, உண்மையிலேயே உங்களுடைய அந்த மனம்னா என்ன, சமாதினா என்ன, புத்தினா என்ன, அகங்காரங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ததா திரஷ்டு ஸ்வரூபி அவஸ்தானம் புத்தி யோகி அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். எப்போ புத்தி யோகம்ங்கிறது உங்களுக்கு வருது. ஸோ இது வந்து 2 விஷயம். செய்யற செயல்ல திறமையா செய்யணும், அதனுடைய பலனை வந்து நீங்க எதிர்பார்க்காம பண்ணணுங்கிற 2 டெஃபினேஷன் பகவத்கீதையில் நீங்க எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காது. அங்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா இருக்கும். பட் அதை வந்து இப்போதான் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல வரும். ஓ, யார் வந்து எது எது திரஷ்டுவா இருக்கு, எது திருஷ்யமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விசாரணை வந்து இனிமேல் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் என்னன்னா சொல்லிக் கொடுக்கறது தான். ஸோ நீங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு இங்கே தான் சொல்லிக் கொடுக்கல, எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்க நீங்க அதை சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கெல்லாம் புரிதல் உருவாக ஆரம்பிக்கும். நீங்க ஆழ்ந்து புரிந்து தான் அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கு புரிதல் வராமல் உங்களால சொல்லிக் கொடுக்க முடியாது. புரிதல் வராம உங்களால அந்த பாடம் உங்களை சும்மா விடாது. ஸோ அங்க என்ன இருக்கும்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. அங்க வந்து ஒரு செல்ஃபா ஒரு தன்னுணர்வுன்னு ஒன்று ஏற்படும். ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கு இணையானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதை டெவலப் ஆக உங்களுக்கு வாழ்க்கையில நம்ம எதுக்காக வந்திருக்கோம், எதுக்காக போறோம்னு புரிஞ்சிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மீனாம்மா நேற்று நைட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பிஹெச்டி பண்ணாங்க. பிஹெச்டியில் வந்து சில முரண்பாடுகள் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் உருவாகுது. ஒரு யோகா டீச்சருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்றது, ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றதுக்கு என்ன வழி, பிஹெச்டியை தூக்கி போட்டால் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிடும். ஓகே, தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். பிஹெச்டி வேணாம். நம்மளோட கோல் ஆஃப் லைஃப், நம்ம எடுத்த இந்த பிறவி வந்து பிஹெச்டி படிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளுடைய செல்ஃப் ரியலைசேஷன் தான். ரியலைசேஷனுக்கு பிஹெச்டி தடையா இருக்குன்னா பிஹெச்டியை தூக்குவோம், நெட்டு தடையா இருக்குன்னா நெட்டை தூக்குவோம். ஏன்னா நம்ம வந்து நெட்டுங்கிறதே ஒரு ஒரு விதமான உங்களோட வாழ்க்கையில நீங்க போகும்போது ஒரு முள் இருக்கு, ஒரு கல் இருக்கு அப்படின்னா அதை தூக்கி உரமா போட்டு போற மாதிரி தான். திரும்ப திரும்ப நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இந்த யூஜிசி நெட்டு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எல்லாம் ஐயா சொல்லிட்டாரு, இருந்தாலும் நான் என்னால சொல்லாம இருக்க முடியாது. ஃபெயில் ஆகுறதாங்க கஷ்டம். நீங்க வேணும்னே ஃபெயில் ஆகணும்னா கூட அது கஷ்டம். பாஸ் ஆகுறது ரொம்ப ஈஸி. அவன் கேட்டிருக்கிறது வெறும் 55%. ஒரு கொஸ்டின், ஒரு 100 கொஸ்டின் இருக்குங்க, 4 ஆப்ஷன் இருக்கு. நீங்க எதா மொத்தமா போட்டா கூட உங்களுக்கு அதுல 25 கொஸ்டின் 4ல 1 தாங்க வந்துதாங்க ஆகும். அப்போ அதுல உங்களுக்கு 25% அதுவே வந்துடும். உங்களுடைய எஃபோர்ட் ஒரு 25%ங்க, அவ்வளவுதாங்க. பெருசெல்லாம் எதிர்பார்க்கல, அவ்வளவுதான். இந்த 25%க்கு இந்த கிளாஸை வீடியோ ஆன் பண்ணி உட்கார்ந்தா போதுங்க, குரு பிளஸிங் கிடைச்சிருங்க, அவ்வளவுதாங்க, வந்துடும். சகனாவது சகனோ புனத்து, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க நெட்டு குவாலிஃபை பண்ணிடலாம். அதை தாண்டி வேணும்னு நான் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு வர்றதை வந்து என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால வந்து அதை பத்தி நமக்கு ஃபெயிலா பாஸ் ஆகிறதுலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 பேருக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் தான் யூஜிசி நெட்டுங்கிற ஒரு எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நீங்க உங்களுடைய பிரயத்தனம் தொடரட்டும். எடுத்த இந்த நெட்டு குவாலிஃபைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். எஸ், ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ள இருக்கு, நான் நெட்டு குவாலிஃபைடு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். நீங்க போய் எங்கேயா கிளாஸ் எடுக்கும் போது உங்களை யாராவது நெட்டு குவாலிஃபை பண்ணியிருக்கீங்களா அப்படின்லாம் யாரும் கேட்க போறதில்ல. இது வரைக்கும் நான் இவ்வளோ பேர் கிளாஸ் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் யாருமே உங்களோட நெட் சர்டிஃபிகேட் குவாலிஃபை பண்ணதை காட்டுங்கன்னு இது வரைக்கும் யாருமே என்ன கேட்கல. ஸோ அதனால அது யாரும் கேட்க போறதில்ல உங்களை. ஸோ உங்களுக்குள்ளார ஒரு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் பாருங்க,
அது வந்து உங்களை வந்து அந்த உணர்வு வந்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபியூல், அது உங்களை வந்து தூண்டிவிடும். ஓகே, அடுத்து இந்த கான்செப்ட் இதை எடுத்துக்கோங்க, இதுக்கு அடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இதை புரிய வைங்க, இதை புரிய வைக்கிறதுக்கு இந்த உதாரணத்தை கொடுங்க, இவங்களுக்கு இதான் கொடுக்கணும், இந்த உதாரணம் கொடுத்தா இவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இனிமேல் ஒரு உத்வேகமும் உந்துதலும் உருவாக ஆரம்பிக்கும். அதுதான் இந்த இந்த உலக சமுதாயத்துக்கு நாம செய்கின்ற தொண்டு. இந்த உலக சமுதாயத்துல இருந்து நமக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு நாம எல்லாம் பெறுகிறோமோ அதுக்கு எல்லாம் கடமையாற மாற்றம் தான் அந்த டெஃபினேஷன்ல இருக்கக்கூடிய சமத்துவம் யோக உச்சியத்தை, அந்த யோக கர்மசு கௌசலம் அப்படிங்கிறதுலாம் வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் நம்ம செய்யற செயல்ல வந்து நம்ம யோகா சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது வேற ஒண்ணுல யோகா தான், அது அந்த ப்ராசஸ் தான், அந்த யோக நிலையில் இருக்கக்கூடியதான் இது. ஸோ 3 பேருக்குமே வந்து ஒரு வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஸோ இப்போ அடுத்து யூஜிசி நெட்டை பத்தி ஒரு அறிமுகம், புதிய வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்காக ஒரு இந்த யூஜிசி நெட்டுன்னா என்ன, அது எப்படி படிக்க போறோம், எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.